ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையை வச்சுட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஸோ அது எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம 3/4 கிலோ பொட்டுக்கடலை, அதே போல் 3/4 கிலோ சர்க்கரை, அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் ஏலக்காய், இவ்வளோ தான் அதுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் 200 கிராம் வந்துட்டு நம்ம தண்ணி வந்துட்டு நல்லா பாகு எடுத்துக்கிறதுக்காக கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சர்க்கரையை வந்துட்டு நம்ம சேர்த்திட்டு நல்லா ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா பாகு எடுத்துக்கலாம், பாகு காய்ச்சிக்கலாம். ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கிராமத்துலலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கம்பி பதம் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. அதனால் இப்போ இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 10 செகண்ட் நம்ம இதுக்குள்ளே நல்லா அப்படியே கலரி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமே நம்ம அந்த பொட்டுக்கடலை மாவையும் இதிலேயே சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி அதுக்கப்புறம் அப்படியே நல்லா கிண்டி விடலாம். இது அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா நமக்கு அந்த மிட்டாய் பதத்துக்கு வந்துடும். இது போல் ஒரு 2 நிமிஷம் நம்ம இது போல் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரி கொடுத்துக்கணும். இப்படி கலந்து கொடுக்கல, அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லா வெந்து அந்த பொட்டுக்கடலை பச்சை வாசனை போய் நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு முன்னாடி நம்ம தட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இல்லை நெய் அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை ரெடியாக வச்சுக்கலாம். ஏன்னா இதை எடுத்தோடனே அப்படியே நம்ம ஊற்றி இது பண்ணிக்கலாம். இப்போ அதை ஊற்றிடலாம். இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆற விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் ஆனவுடனே நம்ம நம்ம நல்லா இது போல் கட் பண்ணி விட்டுறலாம். மைசூர் பா மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறமே நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இது பொட்டுக்கடலை மிட்டாயி. ஸோ இது கிராமத்துலலாம் இது போல் தான் செய்வாங்க அடிக்கடி. அதனால் இந்த ரெசிபி நான் செஞ்சு காட்டினேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறையா ஸ்வீட் ரெசிபி, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலாம் நான் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்கும். இது ஒரு வாரம் வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இது 1 மாதம் ஆனாலுமே நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இதே போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.